ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் குவைத்தில் வசிக்கும் இந்தியர்கள், தமிழர்கள் மற்றும் அனைத்து வெளிநாட்டு நண்பர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான தகவல் வெளியாகியிருக்கு. குறிப்பாக இந்த கோடை விடுமுறை காலத்தில் இந்தியா செல்ல திட்டமிட்டுள்ளவர்கள், குடும்பத்துடன் சுற்றுலா செல்ல நினைப்பவர்கள் மற்றும் குறைந்த செலவில் வெளிநாடு பயணம் செய்ய விரும்புபவர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா குவைத்தை தளமாக கொண்டு இயங்கும் ஜசீரா ஏர்வேஸ் தனது கோடை கால சிறப்பு சலுகையை அறிவித்துள்ளது. இந்த சலுகையின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பல வழித்தடங்கள் 30% வரை தள்ளுபடி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஆஃபர் என்ன, யாருக்கெல்லாம் கிடைக்கும், எப்படி பயன்படுத்தணும், எந்த தேதிக்குள்ள டிக்கெட் புக் பண்ணணும், எந்த நாடுகளுக்கு பயணம் செய்யலாம், இந்தியர்களுக்கு இதனால என்ன பயன் கிடைக்க போகுது அப்படின்ற எல்லா தகவல்களையும் நம்ம முழு விவரத்தோட பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் ஜசீரா ஏர்வேஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஜசீரா ஏர்வேஸ் என்பது குவைத்தை மையமாக கொண்டு செயல்படும் முக்கிய விமான நிறுவனங்களில் ஒன்றுதான். குறைந்த கட்டணத்தில் தரமான சேவையை வழங்குவதால் வளைகுடா நாடுகளில் பணிபுரியும் ஆயிரக்கணக்கான இந்தியர்களின் விருப்பமான விமான நிறுவனமாக இது இருக்கு. குறிப்பாக சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை, ஹைதராபாத், கொச்சி, மும்பை, டெல்லி போன்ற நகரங்களுக்கு பயணிக்கும் பலர் ஜசீரா ஏர்வேஸை தேர்வு செய்கிறாங்க. இப்போது புதிய சலுகை பற்றி பார்க்கலாம். ஜசீரா ஏர்வேஸ் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட விமான டிக்கெட்டுகளில் 30% வரை தள்ளுபடி வழங்கப்படுகிறது. இந்த சலுகை குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே கிடைக்கும். அதனால பயணம் செய்ய நினைப்பவர்கள் உடனடியாக திட்டமிடுவது ரொம்பவே நல்லது. இந்த சலுகையின் முக்கிய அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வழி பயணம் மட்டுமல்லாமல் ரவுண்டு ட்ரிப் டிக்கெட்டுகளுக்கும் தள்ளுபடி வழங்கப்படலாம். அதாவது நீங்கள் குவைத்தில் இருந்து இந்தியா அல்லது வேறு நாட்டிற்கு சென்று மீண்டும் திரும்ப வர திட்டமிட்டிருந்தால் கூட இந்த சலுகையை பயன்படுத்த முடியும். இப்போது எந்தெந்த பகுதிகளுக்கு இந்த சலுகை பொருந்தும் அப்படின்றத பார்க்கலாம். ஐரோப்பா நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகள், மத்திய காகசஸ் பிராந்திய நாடுகள், இந்த மாதிரி பல சர்வதேச வழித்தடங்களில் இந்த சலுகை வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் கோடை விடுமுறை காலத்தில் பயணிகளின் செலவு கணிசமாக குறையலாம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த தள்ளுபடியை பெறணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்ன்றத பார்க்கலாம். டிக்கெட் முன்பதிவு செய்யும் போது குறிப்பிட்ட ப்ரோமோ கோடை பயன்படுத்தணும். அந்த ப்ரோமோ கோடு பாத்தீங்கன்னா அதாவது J9SUMMER இந்த கோடை பயன்படுத்தணும். இந்த கோடை சரியாக பதிவு செய்தால் மட்டுமே தள்ளுபடி கிடைக்கும். பலர் டிக்கெட் புக் செய்யும் போது இந்த விஷயத்தை கவனிக்காம விட்டுறாங்க. பிறகு தள்ளுபடி கிடைக்கவில்லை அப்படின்னு வருத்தப்படுறாங்க. அதனால டிக்கெட் முன்பதிவு செய்யும் முன் நீங்க இந்த ப்ரோமோ கோட் சரியாக உள்ளதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபர் யாருக்கு அதிக பயன் தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை செய்யும் வெளிநாட்டு தொழிலாளர்கள், குடும்பத்துடன் விடுமுறை பயணம் செய்ய நினைப்பவர்கள், மாணவர்கள் மற்றும் குறைந்த செலவில் ஐரோப்பா அல்லது மத்திய ஆசிய நாடுகளுக்கு சுற்றுலா செல்ல விரும்புபவர்கள். இவர்களுக்கு இந்த சலுகை ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். குறிப்பாக கோடை காலங்களில் விமான கட்டணங்கள் அதிகமாக இருக்கும். ஏனெனில் பள்ளி விடுமுறை, குடும்ப சுற்றுலா மற்றும் பண்டிகை காலங்கள் காரணமாக பயணிகள் எண்ணிக்கை அதிகரிக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் 30% வரை தள்ளுபடி கிடைப்பது பெரிய வாய்ப்பாக குவைத்தில் இருக்கும் இந்தியர்களுக்கு. இதன் முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குவைத்தில் பணிபுரியும் பலர் வருடத்துக்கு ஒரு முறை அல்லது இருமுறை இந்தியா போறாங்க. குடும்பத்தை பார்க்கறதுக்காகவும், விடுமுறை, திருமணம் மற்றும் குடும்ப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக போறாங்க. இதற்காக விமான டிக்கெட்டுக்கு அதிக தொகை செலவிட வேண்டி இருக்கும். ஆனால் இது போன்ற சலுகைகள் கிடைத்தால் ஆயிரக்கணக்கான ரூபாய் அல்லது தினார் வரை சேமிக்க முடியும். இப்போது பயண திட்டமிடல் பற்றி சில முக்கியமான ஆலோசனைகள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பயணம் பண்ற தேதியை முன்கூட்டியே முடிவு பண்ணணும். பாஸ்போர்ட் காலாவதி தேதி சரியாக உள்ளதான்னு செக் பண்ணிக்கிறணும். விசா தேவையா அப்படின்றத செக் பண்ணிக்கிறணும். டிக்கெட் முன்பதிவு செய்யறதுக்கு முன்னாடி அனைத்து விதிமுறைகளையும் நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கணும். ப்ரோமோ கோடு சரியாக செயல்படுகிறதா அப்படின்றத உறுதிப்படுத்திக்கங்க. இப்போது ஜசீரா ஏர்வேஸின் வளர்ச்சி பற்றி பார்க்கலாம். கடந்த சில ஆண்டுகளில் ஜசீரா ஏர்வேஸ் தனது சேவைகளை பல புதிய நாடுகளுக்கு விரிவுபடுத்தியிருக்காங்க. மேலும் பயணிகள் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருது. இதனால் குவைத் ஒரு முக்கிய விமான போக்குவரத்து மையமாக வளர்ந்து வருகிறது. ஃப்ரெண்ட்ஸ், விமான டிக்கெட் முன்பதிவு செய்யும் போது பலர் செய்யும் ஒரு தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடைசி நேரம் வரை காத்திருப்பது. அதனால் டிக்கெட் விலை அதிகரிச்சிருக்கும். அதனால சலுகை காலத்தில் முன்கூட்டியே டிக்கெட் பதிவு செய்யறது ரொம்பவே நல்லது. இதனால் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு விருப்பமான தேதி மற்றும் இருக்கைகள் தேர்வு செய்ய முடியும். இப்போது எதிர்காலத்துல மேலும் சலுகைகள் வருமானு நீங்க கேட்டீங்கன்னா, கோடை காலம், பண்டிகை காலம் மற்றும் வருட இறுதி விடுமுறை காலங்களில் பல விமான நிறுவனங்கள் இது போன்ற சலுகைகளை அறிவிப்பது வழக்கமானதுதான். அதனால பயணிகள் தொடர்ந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை கவனிங்க. குறிப்பாக குவைத்தில் இருக்கும் இந்தியர்கள் மற்றும் தமிழர்கள் விமான நிறுவனங்களின் இணையதளங்கள் மற்றும் சமூக வலைதள பக்கங்கள்
பழக்கங்களை பின்தொடர்வது ரொம்பவே நல்லது. அதன் மூலம் புதிய சலுகைகள் பற்றி உடனடியாக நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட்ஸ். ஜசீரா ஏர்வேஸ் அறிவித்துள்ள கோடை கால சலுகை பல பயணிகளுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கலாம். குறிப்பாக இந்தியா செல்ல திட்டமிட்டுள்ளவர்கள் மற்றும் குறைந்த செலவில் வெளிநாடு சுற்றுலா செல்ல விரும்புபவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். டிக்கெட் முன்பதிவு செய்வதற்கு முன்னாடி அனைத்து விதிமுறைகளையும் சரிபார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.